Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத அந்த யூடியூப் சேனல் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்ணி பை அண்ட் செல் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ப்ரீவியஸாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறது அப்படியே பார்த்து பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ வந்து என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 1 அண்ட் வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2 வந்து நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்த்துருங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பனோ அது வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து அந்த வீடியோவில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குது, அப்புறம் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்லேருந்து செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைக்கு மார்க்கெட் உள்ளே வந்துட்டான். ஸோ இந்த சப்ளைக்கு உள்ளே வந்துட்டான். ஸோ அந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கிடச்சா நம்ம வந்து செல் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்விங்கை க்ரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போயிருந்தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இது வந்து சோர்ச். ஓகேங்களா? இது வந்து சோர்ச். அடுத்தது அப்போ இது நமக்கு பிஓஎஸ். ரைட்டா? இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து இருக்குது. அப்போது இது வந்து சோர்ச்சாக தானே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து செஷன்ஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துடணும். இது ஏஷியன் டைமிங்கில் நடந்திருக்கு. அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஏஷியனோட ஹை வந்து ஒரு நல்ல இன்டியூஸ்மெண்ட்டாக ஆப்ரேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த வீடியோவை நான் லைவாக என்ட்ரி எடுத்ததை நான் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ரெக்கார்டிங் வந்து சம் ஆஃப் த ப்ராப்ளம்னால ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து செல் ஆவான். ஸோ இந்த சப்ளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த 5 மினிட்டோட ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வருவான் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இங்கே இருக்கக்கூடிய 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வருவான் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வரல. ஓகேங்களா? சரி, அப்போது நமக்கு வந்து சப்ளைன்றது 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 15 மினிட்ஸ். அப்போ 15 மினிட்ஸில் நமக்கு மிட்டிகேட் பண்ணி 5 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம், இந்த சோர்ச்சுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணாதனால மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சோர்ச்சுக்கு சப்ளை வந்து இங்கே இருக்குது. இந்த சோர்ச்சுக்கு சப்ளைன்றது இங்கே இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாதனால எகைன் வந்து மார்க்கெட் இந்த சப்ளைவை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டில் என்ன பண்ணிட்டேன், இந்த விக்குக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இந்த விக்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி போகலாம், இல்லைனா நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விக்கு எதுக்கு நான் எடுத்தேன், ரீசன் நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையை ஹண்ட் பண்ணிவிட்டு வந்திருக்க விக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், இங்கே வந்து இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 1 மினிட்ல போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பிஓஎஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த சோர்ச், ஃபஸ்ட்டு சோர்ச் இந்த இடத்துல நடக்கலை. இது ரெண்டும் ஒரே ப்ரைஸ் லெவல். ஸோ ஸ்டில் நம்ம கொடுக்கல என்ட்ரி. அதுக்கப்புறம் இங்கே சோர்ச் நடந்துட்டான். ஸோ எப்பயுமே அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய இந்த ஹையை மட்டும் நம்ம எடுக்கலாம். எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய சப்ளை மட்டும் நம்ம எடுத்து செல் பண்ணலாம். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளையில் நம்மளோட டிஸ்கார்டில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தேன். அப்போ நான் கொஞ்சம் வெளியே இருந்தேன், அதனால் மொபைலில் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகே, இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன் 1 மினிட்ல. ரைட்டா? ஸோ அதே 1 மினிட் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் வந்து என்ட்ரி ட்ரிகர் பண்ணாமல் இங்கே கீழே போயிட்டான். அதாவது என்ட்ரிக்கு மார்க்கெட் வரல. ஓகேங்களா? சப்ளைக்கு
மார்க்கெட் வராமல் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஃபால் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஆக்சுவலாக 1:20 வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு என்ட்ரி நான் லாஸ்ட் வீக்கு லாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த லாஸை வந்து இந்த என்ட்ரியில் ரெக்கவர் பண்ணலாம். பட் எனக்கு வந்து ட்ரிகர் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் 15 மினிட்ஸ் போகிறேன். என்ட்ரிக்கு லோவர் டைம் ஃப்ரேம் போனேன். பட் அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு நான் எகைன் 1 மினிட்லேருந்து 15 மினிட்ஸு வரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இது வந்து அடுத்தது பிஓஎஸ். இந்த பிஓஎஸ்க்கு அடுத்த சப்ளை எங்கே இருக்குது அப்படின்றத இப்போது பார்க்குறோம். ஸோ அடுத்த சப்ளைன்றது இங்கே இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ அடுத்த சப்ளை வந்து இங்கே இருக்குது. இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவுண்டர். ஓகேங்களா? டோட்டலி கவுண்டர். நம்ம இன்டியூஸ்மெண்ட் இருந்து நல்லா ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணணும். அதுதான் வந்து ஹை ப்ராபிலிட்டியும் கூட. ஸோ இந்த இடத்துல இந்த சப்ளையில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை. நல்லா பாருங்கள், இந்த சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ண சான்ஸ் இருக்குது, இந்த சப்ளை பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்போ இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது? ஸோ லண்டனோட ஹையும் நியூயார்க்கோட ஹையும் ஒரு டபுள் டாப்பாக இங்கே இருக்குது. மேலே நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட்மெண்ட் ஸ்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு ப்ரோ ட்ரெண்டாக இருந்தால் நம்ம இதை எடுக்க தேவையில்ல, இதை எடுத்தாலே போதும். பட் இது வந்து ஒரு கவுண்டர். டோட்டலாக நமக்கு என்ட்ரி டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் பண்ண தான் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படின்றப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம 1 மினிட்ல ஒரு என்ட்ரி வந்து நம்ம இங்கே போட்டிருந்தோம். அது இப்போ நம்மளோட டிஸ்கார்டில் வந்து ஸோ இங்கே வந்து போட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ டிஸ்கார்டில் இதை வந்து டெலீட் பண்ண சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதை டெலீட் பண்ண சொல்லிவிட்டு அடுத்தது இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 15 மினிட்ஸில் போயிட்டு நமக்கு இந்த சப்ளை, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட்டும் அப்புறம் இங்கே வந்து நம்ம என்ட்ரி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஓவரால் லிக்விடிட்டி லண்டன் அண்ட் நியூயார்க் தான் இருக்குது. மேலே அடிச்சுட்டு கீழே வர சான்ஸ் இருக்குது. என்ட்ரி வந்து டேரெக்டாக போட போகிறது கிடையாது, நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஸோ 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் இங்கே நமக்கு இந்த சப்ளை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த சப்ளை வந்து எடுக்கிறோம். ஸோ ஓகே, இந்த சப்ளை வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே 5 மினிட்ல நமக்கு இங்கே ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அப்போது இந்த ஹைன்றது டோட்டல் லிக்விடிட்டி. ஓகேங்களா? டோட்டலாக லிக்விடிட்டின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போது நமக்கு இந்த இடத்துல இந்த பிஓஎஸ்க்கு இது சப்ளை தான். பட் இன்டியூஸ்மெண்ட் இல்லாதனால நம்ம இந்த சப்ளை எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது நியூயார்க்கில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்ளை வேலிடு தான். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வேலிடு. ஸோ இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம், பட் கன்ஃபர்மேஷன் வேணும். அவ்வளோதான். 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அந்த 1 மினிட் கன்ஃபர்மேஷன் அப்படின்றது செஷன்ஸில் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? இது வந்து நம்ம பார்க்குறோம். சரி, அப்போது சிம்பிள், நம்ம இந்த சப்ளைஸில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லைனா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் ரீஃபண்ட்மெண்ட்டில் இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா 1 மினிட்ல எப்படியாவது என்ட்ரி எடுத்து நம்ம லாஸ்ட் வீக் பண்ண $800 லாஸை ரெக்கவர் வந்து பண்ணணும். ஸோ இந்த என்ட்ரிக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது $2500 வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் லாஸை ரெக்கவர் பண்ணி ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீக் எப்படியாவது என்ட்ரி கிடைச்சா நான் அதை வந்து ரெக்கவர் பண்ணுறேன். அதை ரெக்கவர் பண்ணுறதை முடிஞ்சால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதை காட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே ஒரு டிமாண்ட், இங்கே ஒரு டிமாண்ட், அடுத்தது கீழே, அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் கலரில் போட்டிருந்தேன். இதில் வந்து கோல்டு பார்க்காதவங்க போயிட்டு லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துருங்க, வீக்லி அனாலிசிஸ்லாம் போய் பார்த்துருங்க. அதில் இந்த க்ரீன் கலர் தான் ஹைலி வேலிடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க பை போகலாமான்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்போது இது வந்து மார்க்கெட்
இப்படி மேலே போயிருந்தா உடனே கீழே வந்திருந்தா இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும். பட் இப்போ ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரான். இது ஆக்சுவலாக ஃப்ளிப்பும் கிடையாது. இது ஒர்க் ஆகாது. சான்ஸே இல்லை. அப்போ இது தூக்கிடுவோம். அப்போ எது ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஹைலி ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி 15 மினிட்ஸில் கோல்டில் என்ட்ரி வந்து நான் வெயிட் பண்ணேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டுக்கு முன்னாடி சோச் வந்து கொடுத்துட்டான். பட் டிமாண்ட் வந்து பிரேக் ஆகலை. டிமாண்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலான்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல டிமாண்ட் வந்து பிரேக் ஆகுறான். பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இதில் என்ட்ரி ட்ரை பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். பட் இது எனக்கு வேண்டான்னு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து சோச் பண்ண பக்கத்துலேயே இருக்குது. ஃப்ளிப்பு கரெக்டு தான், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம கவுண்டரில் வேறு இருக்கோம். அதனால் நம்ம கோல்டு வேறு இருக்குது. ஸோ நம்ம பை மட்டுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கோல்டோட என்ட்ரியை நான் எதுவுமே அப்டேட்டும் பண்ணலை டிஸ்கார்டில். ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்கும் கொடுக்கல இந்த என்ட்ரியும். ஓகேங்களா? சேஃபஸ்ட் என்ட்ரியாக போடுவோம். ஹைலி ப்ராபபிலிட்டி என்ட்ரியை வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஹவரில் நமக்கு டிமாண்ட், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், இந்த ஃபஸ்ட்டு 2 டிமாண்டும் ஹைலி சான்சபிள் கிடையாது. பட் இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஹை சான்ஸ். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய 2 டிமாண்டில் கொஞ்சம் ரிஸ்க்கை கம்மி பண்ணி ட்ரேடு வந்து பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலரில் இருக்கிற இந்த டிமாண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது வந்து மார்க்கெட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அப்கமிங்கில் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து கொடுக்கலாம். இந்த டிமாண்ட்ஸுக்கெல்லாம் மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் வீடியோவில் சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் என்ட்ரி எடுத்துலாம் போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்டேட் வந்து வேணும், உடனுக்குடனே அப்டேட் வேணும். உங்களுக்கு எஸ்எம்சி தெரிஞ்சிருக்கு, அப்டேட் வந்து வேணும், உங்களோட என்ட்ரிஸ் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா டிஸ்கார்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. டிஸ்கார்டும் பெய்டு தான், ஃப்ரீயாக வந்து கொடுக்கல, பெய்டு தான் இருக்கும். பட் எஸ்எம்சி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான். என்னோட என்ட்ரிஸ் ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிஸ் தான் இருக்கும். பட் ரொம்ப கம்மியான என்ட்ரிஸ் இருக்கும். ரிவார்டு அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய ரிவார்டு 1:20 1:30 கூட 1:50 கூட பண்ணியிருக்கோம். பட் என்ட்ரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லா கன்ஃபர்மேஷனும் கிடச்சி இது கன்ஃபார்மாக போகும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி வந்து நான் கொடுப்பேன், டைரக்ட் என்ட்ரி. ஓகேங்களா? அதுவும் உங்களோட எஸ்எம்சி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். லாஸ்ட்டாக நான் ஒரு 8 ட்ரேடு வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எல்லா கன்ஃபர்மேஷன் கொடுத்த ட்ரேடும் 8 ட்ரேடு வந்து லாஸு. இது நார்மல் தான். 8 ட்ரேடு லாஸ் ஆனாலும் நம்ம ஒரே ட்ரேடில் கவர் பண்ணணும். அப்போது அந்த ஒரு ட்ரேடுன்றது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கணும். அப்போ அந்த 8 ட்ரேடு லாஸ் பண்ணுறது நம்மளோட ரூல்ஸில் தான் லாஸ் பண்ணணும். நம்மளோட ரூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் லாஸ் பண்ணணும். அப்படி லாஸ் பண்ணால் 20 ட்ரேட் லாஸ் பண்ணால் கூட ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஒரே ட்ரேடில். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கரன்சி பேரை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ யூரோஸ்டியம், அடுத்தது கோல்டு தான் நம்மளோட டார்கெட். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி அடிச்சுட்டு இந்த சப்ளைக்கு போனோன்னா என்னோட என்ட்ரி 1 மினிட் கொண்டு போயிட்டு ஃபுல் கம்ப்ரெஸ் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் $3000 கூட என்னால் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? கம்ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா. அடுத்தது இங்கே போகாமல் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கேருந்து செல் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் இங்கே போனால் நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் இதோட ஜோனே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ இங்கே போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கவுண்டர் டோட்டலாக நமக்கு இந்த மாதிரி லிக்விடிட்டிஸ் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு தான் கீழே வருவான். மோஸ்ட்லி இப்படி தான் வந்து ட்ரை பண்ணுவான். சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். நான் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து பார்க்க முடியுது, கற்றுக்க முடியுது, நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.